இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தலைவன் தலைவி 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் ரூரல் காமெடி டிராமா மூவி. விஜய் சேதுபதி நித்யாமனன் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய மூவி. பாண்டிராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு 3 மாசம் பிரிஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாம கோவிலுக்கு வந்து குழந்தைக்கு முடி போடுக்க போறாங்க. இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு புருஷன் வந்து பிரச்சனை பண்ற நேரத்துல இவங்களோட காதல் வாழ்க்கை என்ன, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எதுக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க, ஊரே ஒண்ணு கூடி பஞ்சாயத்து பண்ணி குலதெய்வம் கோவில்ல இவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க போராடும் போது நடக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத மாமா மச்சான் சண்டையோட கலந்து சொல்லியிருக்கக்கூடிய காதல் காமெடி ரூரல் டிராமா ஆக்ஷன் மூவி தான் இந்த தலைவன் தலைவி. ஓவராலா சூப்பரா ஃபன்னா கிரேசியா நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. ரிலேட்டபிளான வில்லேஜ் ரூரல் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்காவே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸ் தான். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாலும் ஹீரோவாவே ஹீரோயின் ஷைன் ஆயிருக்காங்க நித்யா மேனன். அவங்க ஒன்னும் கட்டப்பைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு பாரதி கண்ணம்மா சீரியல்ல வரக்கூடிய ஹீரோயினுக்கு டஃப் தர அளவுக்கு நடந்துகிட்டே இருந்தாலும் ஸ்வீட்டா கியூட்டா ஹோம்லியான வைஃபா வந்து பரோட்டா தட்டுறது எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. கூடவே நம்ம சேதுபதி பாத்தீங்கன்னா சம்பவம் பண்றதுக்காகவே களத்துல இறங்கி காமெடிக்குள்ள அவரோட ஜானர்ல இறங்கி சம்பவம் பண்ணிருக்காரு. ஒன் மேன் ஷோவா பல சீன்ஸ்ல எமோஷனலா அம்மாக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட சாதாரண குடும்பஸ்தானா எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத போர்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காகவே ஜஸ்டிஃபையா அவரோட பெர்ஃபார்மன்ஸை நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி காளி வெங்கட்டுக்கு ஒரு எமோஷனலான சீனு, யோகி பாபுவை வச்சு பண்ணக்கூடிய காமெடி, சின்ன பசங்க கண்ணை தூக்கி காட்டுற சீனுமே அல்டிமேட்டா இருக்கும். ஆர்கே சுரேஷை வச்சு பில்டப் பண்ண வில்லத்தனத்தை இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கலாம். அந்த ரீசனை கடைசி வரைக்கும் சொல்லாமே விட்டுட்டீங்களே சார்னு கேட்குற அளவுக்கு அந்த சீன்ஸை மட்டும் கொஞ்சம் எம்டியா எதுவுமே சொல்லாம சப்புன்னு விட்டுட்டு போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ரூரல் காமெடி டிராமா மூவி. ஓவராலா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரியான புருஷன் பொண்டாட்டி சண்டையை தான் சாதாரணமா கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஒரே நாள்ல நடக்கிற ஸ்டோரியில ஒட்டுமொத்தமா சண்டையை சொல்லாம உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஒப்பு ஏத்தி ஒப்பாரி வச்சு நம்ம வாழ்க்கையில என்னென்ன காமெடி பண்ணாங்கிறதே கேட்கும்போது ஃபன்னா தான் இருக்கும். ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா கிரேசியா ஃபன்னா காமெடியோட நரேட் பண்ணி ரொமான்ஸ் கல்யாணம் காதல்னு சொல்லி எல்லாத்தையுமே கலந்து கொடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் டிராமா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. பண்ண பல விஷயத்தையே திரும்ப திரும்ப காட்டி ஒப்பேத்தி நிறைய சீன்ஸ்ல ப்ரிடிக்டபிள் ஃபேக்டரோட லேக்னஸை ஓவர் டோஸ் பண்ணிட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கூடவே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸை நீட்டா முடிச்சு உங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பல விஷயத்த மேட்சப் பண்ணி நம்ம பண்ணையாரம் பன்னீர்ல வரக்கூடிய அந்த 2 பெரிய கேரக்டரோட யங்கர் வெர்ஷன்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணா ஊருக்குள்ளே என்னென்ன கலாட்டா நடக்குங்கிற ஒரு டோன்ல தான் இந்த படத்தையே கலர்ஃபுல்லா எடுத்து பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி யதார்த்தத்தை பேசக்கூடிய ரூரல் டிராமாவை சூப்பரா எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலாகவே படத்துல பல விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயத்துல என்னென்னு கேட்டீங்கன்னா, மாமா மச்சானுக்கான சண்டைய சொல்லாம போனது, செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயத்த ரொம்ப ரஷ் அப் பண்ணது, அவங்கவுங்க பண்ணக்கூடிய கலாட்டாவை எமோஷனலா இல்லாம காமெடிக்கல்லாவே ஹேண்டில் பண்ணி சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தெரியாம காதல் கல்யாணத்தினால நடக்கக்கூடிய டிவோர்ஸ் என்ன, ஈகோனால எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு, ஒன்னு சேர முடியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க திரும்ப இந்த படத்தால சேர்ந்துருவாங்கங்கிற லெவலுக்கு விஷயத்த டைரக்டர் ஈஸியா டச் பண்ணி சொசைட்டிக்கு நல்லதாவே ஒரு மெசேஜையும் சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் சார் மேடம்னு சொல்லி ஹை பிச்ல பேசிக்கிட்டு கத்தி பேசாதீங்க சார்னு சொல்லி சில விஷயத்த டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல திரும்ப ரிப்பீட்டேட்டிவ் மூட்ல பண்ணும்போது இதே விஷயத்த எத்தனை வாட்டிடா பண்ணுவீங்கன்னு சலிப்பு தட்டுற லெவலுக்கு யோகி பாபு மாதிரி தலையில தட்டிக்கிட்டு முடியலடா சாமின்னு சொல்லி போற லெவலுக்கு தான் நிறைய சீன்ஸை ஒப்பேத்தி வச்சுட்டாங்க. அதை மட்டும் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய மேஜர் கான்ஃபிளிக்ட்டை இவங்க ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும்னு நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸிகியூஷனோட ஐடியாலஜியுமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீக்கெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த தலைவன் தலைவி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. எபவ் ஆவரேஜோட ஒரு டீசென்ட் வாட்ச் ஆன மூவி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.